ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என் கனவு கண்மணி. நான் உங்கள் சரண்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் கார்ன் வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம பாயில் பண்ணி சாப்பிடுவோம், இல்லை சுட்டு சாப்பிடுவோம் ஸ்வீட் கார்னை. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்போ ஸ்வீட் கார்ன் வாங்கினாலும் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு அதை இது மாதிரி ஒன்றா உதுத்து வச்சுக்கணும். இது உதுக்கிறது ரொம்பவே ஈஸி தான். முடிஞ்சால் நான் ஒரு ஷார்ட்ஸில் இதை போடுறேன். இப்படி உதுத்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா போட்டு நான் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இஞ்சி பூண்டு கூட பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு உதுத்து வச்ச கார்னை மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் ஓகே. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆனியன் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். பட் நான் ரஃப்பாக தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இன்னும் பொடியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது மாதிரி நல்லா கட் பண்ணி நம்ம போட்டு வச்சுருக்க அந்த கார்னோட இதையும் போட்டுடலாம். இதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைன்றதை பார்த்து ஒன்றா போட போகிறோம். வாங்க. இப்போ நான் இது கூட என்ன ஆட் பண்ணுறேன்னா, அரிசி பச்சரிசியை மாவாக பிடிச்சி அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது சோளம் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். நான் ஒரு 5 ஸ்பூன் வரைக்கும் போட்டேன். இதில் அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூனும், நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கோதுமை மாவும் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் சீரகம், சோம்பு இது ரெண்டையும் கையிலேயே நல்லா ஒரு தேய்ச்சிட்டு அப்படியே போட்டுட்டேன். க்ரஷ் பண்ணி அப்படியே போட்டாச்சு. தேவையான அளவு சால்ட்டும் இதிலேயே போட்டுக்கலாம். இதுக்கு எதுவுமே இந்த ஆப்ப சோடா, பேக்கிங் சோடா இது எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி உருட்டி தட்டி பார்த்தோன்னா வடை பக்குவத்துக்கு இருந்தால் ஓகே. இப்போ ஆயில் சூடு பண்ணியாச்சு. ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு வடையாக போட்டு எடுத்துருவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் சூடாயிடுச்சு. அழகாக வடையை தட்டி போட்டுட்டோம். இது அப்படியே மெதுவாக திருப்பி இது சீக்கிரமாகவே வந்துடும். அதனால் கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். 2 சைடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம வடையை எடுத்து பிளேட்டில் வச்சு சூப்பராக சர்வ் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி ஒரு பேட்சாக நான் போட்டு வடையை எடுத்து வச்சாச்சு. ஒரு பேட்ச் முடிஞ்சு தட்டுக்கு வந்துடுச்சு. அடுத்த பேட்ச் அடுப்பில் கொதிச்சிட்ருக்கு. இதே மாதிரி ஃபுல்லாக வடையை நாங்கள் செய்து முடிச்சிட்டோம். இதை மாதிரி தான் இந்த ஸ்வீட் கார்ன் வடை செய்யணும். ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா இது கூட சாஸ் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்ல சாஃப்டாக இருக்கும். நீங்களும் இந்த வடையை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட வடை எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.